கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று செயல்படக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு கடனை 9.5 லட்சம் கோடியாக மாற்றியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் திமுகவில் 3 பவர் சென்டர். ஒன்று அமைச்சர் மூர்த்தி, வளமான துறை பத்திரப்பதிவுத்துறை. இன்னொரு திரு பிடிஆர்பி தியாகராஜன், முன்னாள் நிதி அமைச்சர், இந்நாள் ஐடி துறை அமைச்சர் அவர். அடுத்தது மாவட்ட செயலாளர் கோ தளபதி. 3 பேரும் ஊழலோட ஒரு விளைநிலமாக திகழ்கிறார்கள். கோ தளபதி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமங்கலத்தில் அவர் குவாரி வச்சுருக்கிறார். வச்சு அங்கே இருக்க ஊர்களை எல்லாமே பால்படுத்திட்டார். அதை எதிர்த்து மக்கள் போராடும் பொழுது கூட அவரோட பேர் வெளியே தெரியாத மாதிரி அதை பார்த்துக்கிட்டார். மிகப்பெரிய ஒரு ஊழல். இங்கே செல்லூர் கண்மாயில் அந்த கண்மாயை ஆழப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி 4,65,00,000 ரூபாய்க்கான டெண்டரை அவருக்கு வேண்டிய பினாமி மூலம் எடுத்து மிக தரம் குறைவான வேலையை செய்து இன்றைக்கி மக்கள் எல்லாம் அந்த நடைப்பயிற்சியாளர்களாக என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக மருத்துவ இணை செயலாளர் நான் போய் அந்த இடத்த எங்கள் கட்சி நிர்வாகிகளோட பார்வையிடும் பொழுது அந்த நடைப்பயிற்சியில் இருக்க அந்த நடைபாதையில் போட்டிருக்கக்கூடிய ஃபேவர் பிளாக்லாம் பெயர்ந்து கிடக்கிறது. செடிகள் முட்புதர்களமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாராய பாட்டில் கிடக்குது. மின் விளக்கு இல்லை. கண்மாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க தூர் வாரினதுக்கான ஒரு அறிகுறி எதுவுமே இல்லை. அப்போ நெருக்கிய 4,65,00,000 ரூபா மோசடி இந்த ஒரு இடத்துல மட்டும் திமுக அரசில் நடந்திருக்கிறது.